ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு இன்னும் முடியல, எக்ஸ்பைரி டே 3rd Feb. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சோஃபார் வி ஹவ் க்ளோஸ்ட் பொசிஷன். சோஃபாரில் நான் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறோம். நான் டன் ஃபார் தி டே 62,600 புக் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நான் வந்து எல்லாமே வந்து ட்விட்டரில் தான் நான் வந்து இது கொடுத்துருந்தேன், கால்ஸ் எல்லாமே. ஸோ மெயினாக வந்து எக்ஸப்ட் ஃபார் இன்னைக்கு எக்ஸ்பைரினால நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸப்ட் ஃபார் 17,700 புட், மற்ற எல்லாமே நான் இன்னைக்கு வந்து ஐ ஜஸ்ட் ட்ரைட் சம் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? ஸோ அது நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த சின்ன ஒரு 6,000 ப்ராஃபிட்ஸ், ஒரு 9,000 லாஸ், ஒரு ஸ்மால் 3,000 ப்ராஃபிட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் 3 ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஷன் செல்லிங். ஓகே, ஸோ அதாவது ப்ராஃபிட்ஸும் கம்மி. 17,700 புட்டு மட்டும்தான் நான் வந்து நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் வாங்கினேன். ஐ மீன் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணேன். நான் வந்து அதுக்கு லாஜிக்கும் ட்விட்டர்லேயே கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ லெட் இட்ஸ் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் தட் 17,700. ஸோ இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிகிராமில் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு மார்னிங் நான் வந்து வாட் 17,700 PA ஆவரேஜ் ஆஃப் 65 நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நிஃப்டி ஸ்பாட் சார்ட் 5 minute கேண்டில். இந்த ரெண்டு ப்ளூ கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. இந்த கருப்பு கலர் லைன் வந்து 15 minutes ஹை, 15 minutes லோ. ஸோ லாஜிக் என்னன்னா, எப்போ 15 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சோ, அதாவது டவுன் சைடில் இட் இஸ் அனேபிள் டு சஸ்டெயின் அப் சைட். ஓகே, ஸோ என்னதான் வந்து இந்த 10 மணி கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆகலாம், அடுத்த கேண்டிலே கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் எல்லா கேண்டில் வந்து இட் இஸ் க்ளோசிங் பிலோ 15 minutes லோ. இதுதான் பேரிஷ். அடுத்த பேரிஷ்னஸ் வந்து இந்த ப்ளூ கலர்ல விச் இஸ் PDL, ப்ரீவியஸ் டே லோ, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. இதுவும் ஒரு காரணம். நான் ட்விட்டர்ல கரெக்டாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆப்ஷன் செயின் சஜஸ்டிங் குட் அன்வைண்டிங் இன் 17,700 PE வந்து நெகட்டிவ் இருந்து நான் மார்னிங்கே சொல்லிட்டேன். ஸோ அது ஒரு ரீசன். நான் சொன்னதுக்கு உண்டான காரணம் பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல மத்தியானம் வாக்கில். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்க, இந்த மார்க்கெட் முடியல, மணி இப்போ 2:30 தான் ஆகுது. 17,700 புட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 21,50,300 கால், 300 ஓஐ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம், யாரெல்லாம் வந்து 17,700 புட்டுக்கு ஷார்ட் பண்ணாங்களோ, அதாவது 17,700 மேல போகாது மார்க்கெட். ஸோ எப்போ இங்கே அன்வைண்டிங் நடக்க ஆரம்பிச்சோ, நான் அப்பவே வாங்கிட்டேன். அப்பவே நான் என்ன பண்ணிட்டேன், ஐ பாட் தி 17,700 புட். நான் 17,700 புட்டு வாங்க ரீசன் அதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஏதோ ஒரு புட்டை வாங்கலை, எந்த இடத்துல லார்ஜ் அன்வைண்டிங் நடக்குதோ அப்போதான் மொமெண்டம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 17,700 இந்த சார்ட், ப்ரீமியம் சார்ட், புட்டுடைய ப்ரீமியம் சார்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ ஒரு சூப்பர் அன்வைண்டிங் நடந்திருக்குது, மார்க்கெட் எவ்வளோ மேலே போகுது பாருங்க. ரைட், ஸோ இதுதான் ரீசன், நான் வாங்கினதுக்கு உண்டான ரீசன். ஸோ அப்படி போட்டிருந்தேன் ட்வீட்டு. அதேபோல் புக் அட் 90. ஓகே, இதெல்லாம் லெவல்ஸ் பாருங்க. புக் அட் 90, லேட்டஸ்ட்டாக நான் 90ல் புக் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் டோட்டல் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஹோல்டிங் ரெஸ்ட் டு காஸ்ட்டு. ஓகே, ஸோ காஸ்ட் வந்து 65. ஸோ 65 என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். சம்வேர் ஆவரேஜ் தான். ஸோ மேலே வாங்கினா கீழே வேணும். ஸோ ஆவரேஜ் சம்வேர் அரௌண்ட் இந்த இடம் தான். பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் டைம் மேலே போயிருக்கு பாருங்க. ஸோ 65 இஸ் மை காஸ்ட் ப்ரைஸ். இங்கே போயிட்டு 65 போட்டுறேன் காஸ்ட்டு. ஸோ இப்போ 77 ரூபா என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் மேலே தான் ட்ரேடே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நேரம். ஸோ மார்னிங் எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி எஸ்எல் ஹிட் நான் வந்து புக் பண்ணலை, ஸோ அது வெயிட்டிங் இட். ஓகே, ஸோ ஏன்னா இது மேலே ஒரு மொமெண்டம் கிடைக்கும் நம்பினேன். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா 17,600 வந்து ஏகப்பட்ட புட் ரைடிங், கால் ரைட் நடந்திருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், 17,600 கால்ஸில் பார்த்தீங்கன்னா 31 லட்சம் வந்து கால் ரைட் பண்ணுறாங்க. ஸோ மணி இப்போ 2:30 தான் ஆகுது. இங்கே 17 லட்சத்துக்கு புட் ரைட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் மார்க்கெட் இஸ் பேரிஷ். ஏன்னா வந்து இட் இஸ் ஆல்ரெடி ட்ரேடிங் பிலோ ப்ரீவியஸ் டேவுடைய லோக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டேஞ்சரஸ்லி ட்ரேடிங் நியர்
தி ப்ரீவியஸ் வீக் லோ. இந்த ஆரஞ்சு லைன் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஸோ இதுக்கு கீழே இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மார்க்கெட் இருக்கு. இது கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஒரு சூப்பர் அன்வைண்டிங் பார்க்கலாம். ஸோ எதனால சொல்றேன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் 17,600 காலில் 31,17,500. ஸோ வந்து கால்ஸ் ஆர் பீயிங் ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அதனால வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி மோர் ரிஸ்க். ஸோ நான் ஐ எம் ஸ்டில் பேரிஷ் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அது எந்த விதமான இன்னைக்கு பட் இருந்தாலும் சின்ஸ் ஐ புக் த ப்ராஃபிட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க். ஸோ ஃபைனலாக புக் த நெக். அப்புறம் ஒவ்வொரு லெக்காக நான் புக் பண்ணியிருந்தேன். அப்புறம் 115 புக் பண்ணேன். இதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ 115 புக் பண்ணேன். இந்த கேண்டில் தான் 150 கேண்டில் ஹை மார்க் பண்ண உடனே. ஸோ அதுக்கப்புறம் மற்றதை வந்து க்ளோஸ்ட் அட் 90. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதோட ட்ரேட் ஓவர். ஸோ ஸ்டாகர்டாக நான் புக் பண்ணிட்டேன். இன்னும் கூட நான் வந்து நீ எஸ்எல் கொடுக்காத ரீசன் அதுதான். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ப்போம். ஸோ சூப்பர் ட்ரேட் இன்னைக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பைரி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி மோர் ரிஸ்க். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான், பெருசாக லேர்னிங் எதுவும் இல்லை எதுவும் இல்லை. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் மார்க்கெட் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த லைன்ஸ்லாம் மார்க் பண்ணுறீங்களே ஸ்பாட்லேயும், அது என்னன்னு கேட்குறாங்க. நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 3 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதாவது 3 லைன்னா நான் சொல்றது 3 டைப் ஆஃப் லைன்ஸ். அதாவது ஒன்று ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே. இது ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் லோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இது எல்லாமே. இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃபார் ட்ரேடிங். நம்மளுடைய எந்த லெவலில் ட்ரேட் ஆகுது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பெரிய ட்ரெண்டே கிடையாது. செம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் இன்னைக்கு எடுக்காத ரீசனே இதுதான். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணணும். ஒன்று 15 மினிட்ஸ் ப்ரீச் பண்ணணும், இல்லை ப்ரீவியஸ் டேயோட இதையாவது ப்ரீச் பண்ணணும், இல்லை ப்ரீவியஸ் வீக் எதுவுமே ப்ரீச் பண்ணலை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரேட் இன் பேங்க் நிஃப்டி. அதனால தான் ட்விட்டரில் வந்து நான் இது மட்டுமே கொடுத்துருந்தேன், நிஃப்டி மட்டுமே கொடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் நிஃப்டி மட்டுமே நான் ட்ரேடும் பண்ணினேன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டவுட் எதாவது தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ ஐ வில் see you soon in my next video. Take care. Thank you. Bye.